அதெல்லாம் என்னால முடியாதுமா. அருளுக்கு விவசாயம் எல்லாம் என்னால கத்துக் கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க தாத்தா. அட நீ சும்மா இருமா. பயிருங்க வாடுனாலே என் மனசு தாங்காது. என் பேத்தி மாதிரி நீ. உன் வாழ்க்கைய நானே அழிக்க முடியுமா? நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எல்லாரும் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் நான். ஆனா நானே சொல்றேன், அருள் விவசாயம் பண்ண வேண்டாம். அவனுக்கு அமெரிக்காவில் வேலையும் கிடைக்க வேண்டாம். அவன் இங்கேயே இருக்கட்டும். அவன் அமெரிக்கா போகாட்டி என்ன குடியா முழுகி போயிடும். குடி முழுகாத தாத்தா. வாழ்க்கை முழுக்க அது ஆறாத வலி ஆயிடும். அடுத்தவங்க உயிரை எடுக்கிறத விட கொடுமையானது அவங்க கனவை அழிக்கிறதும் மனசை உடைக்கிறதும் தான். நானே எனக்கு தெரியாம இது பண்ணிருக்கேன். ஆனா இப்போதான் அந்த வலி எனக்கு தெரியுது. நம்ம சுயநலத்துக்காக அடுத்தவங்க கனவை உடைக்கிறது அவங்க வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி தானே தாத்தா. என் மாமா அவரை ஆசைப்பட்ட மாதிரி அமெரிக்காக்கு போகணும். அதுக்கு உதவி பண்ணுங்க தாத்தா. என்ன நீங்க உங்க பேத்திய நினைக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. அருள் மாமாக்கு விவசாயம் பண்ண உதவி பண்ணுங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன் தாத்தா. சரி பண்றமா. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா. அவன் விவசாயம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளர அவனை கண்டிப்பா ஏத்துப்பான். இது நடக்கும். அதை நான் நடத்தி காட்டுறேம்மா. இதுக்கு மேல வேணா சொன்னா கேளுங்க. என்ன அது? எனக்கு மட்டும் வேணும் வேணாங்கிறத நீங்க முடிவு பண்றது? அத நான் தான் முடிவு பண்ணுவேன். இங்க பாருங்க, கொலவெறி ஆக்காம சரக்கு கொண்டு வாங்க. என்ன தம்பி? சரக்கு எடுத்துட்டு வாயா. டேய் அருள், என்னப்பாச்சு? என்னடா குடிச்சிட்டுலாம் இருக்க? அப்பா, என் வாழ்க்கையே போச்சுப்பா. என்னடா வாழ்க்கை போச்சு? அருள், இன்னும் நீ வாழவே ஆரம்பிக்கலடா. டேய், அதுக்குள்ள என்னடா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்னப்பா இதெல்லாம்? இன்னும் என்னப்பா ஆகணும்? எல்லாமே போச்சுப்பா. நான் இனிமே அமெரிக்காலாம் போக முடியாதுப்பா. எல்லாத்தையுமே அவ கெடுத்துட்டாப்பா. யாரா கெடுத்தா? அவதான்ப்பா. அவ என் வாழ்க்கைய அழிச்சுட்டா. டேய் அருள், யார பத்திப்பா சொல்ற? எனக்கு புரியலடா. எல்லாமே போச்சு. என் ஆசை, என் கனவு எல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு. இனி நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலப்பா. போச்சு, என் வாழ்க்கைய சூனியமாயிடுச்சு. டேய் ஐயா, என்னடா அருள்? முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். டோட்டல் ஃபினிஷ். மை லைஃப் இஸ் டோட்டலி ஃபினிஷ்ட். இனிமே வாழ்றதே வேஸ்ட். டேய் அருள், 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 இப்படி எல்லாம் பேசாதப்பா. நீ வா, வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் தூக்கியா வேணா? வா அருள், வீட்டுக்கு போலாம். எந்திரி, வா, சீக்கிரம் வா. தூக்கு தம்பி. பாத்து பாத்து பொறுமையா வா. பாத்துடா. வாங்க. போச்சுப்பா. வாங்க வாங்க. எல்லாம் போச்சு. பொறுமையா பொறுமையா தம்பி. டோட்டலி ஃபினிஷ். சரி சரி. ஐயோ 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 ஐயோ, என்னாச்சுங்க என் பையனுக்கு? ஏன் இப்படி கிடக்குறான்? ஏய், வாய் மூடு. நானே இவன் குடிச்ச விஷயம் நம்ம வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பின்வாசல் வழியா தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்கேன். நீ கத்தியே எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவ போல இருக்க. முதல்ல போய் கதவை சாத்திட்டு வாடி. போ. தாப்பால் போட்டிருக்கா. என்னாச்சுங்க இவனுக்கு? அதான் சொன்னல, குடிச்சிருக்கான். ஏன் குடிச்சிருக்கான்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏதோ மன கஷ்டத்துல இருக்கான்னு மட்டும் தெரியுது. இனிமே என்னால அமெரிக்கா போக முடியாதுன்னு ஏதேதோ சொல்லி உளறிட்டு இருந்தான். அதான் காரணமா? என்னடா காரணம்? மாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்கால வேலை கிடைக்க போகுதுன்னு அருள் நம்பிக்கிட்டு இருந்தான்ல, அந்த வேலை அவனுக்கு இப்ப இல்லன்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? அட மாமா, அது உங்களுக்கு தெரியாதா? இவனுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணம் யார் தெரியுமா?
யாருடி? குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லி இந்த குடும்பமே தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்கல்ல, உங்க அருமை செல்ல மருமக வானதி அவதான். என்னடி உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உளரலங்க, உங்க அருமை மருமக பண்ணறதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஆசையா ஹனிமூன் அனுப்பி வச்சீங்கல்ல, அங்க வச்சு அருணோட சிஇஓ வானத்திய பாத்திருக்காரு. அவர்கிட்ட நீங்க என்னோட அப்பா மாதிரின்னு சொல்லி ரொம்ப பாசமா பழகி இருக்கா. அத அவளுக்கு சாதகமாக்கிக்கிட்டு அவர்கிட்ட என் புருஷன் என் கூட சேர்ந்து வாழணும், அவருக்கு உங்க கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுன்னா அவர் என்னை விட்டு போயிடுவாருன்னு சொல்லிருக்கா. அவரும் இவ சொன்னதெல்லாம் நம்பி அருளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடச்சி வாய மூடுறி. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன உன் தம்பி மாதிரி முட்டா பையன் நினைச்சியா? மாமா இங்க பாரு, அவன் போதையில என்ன அவ ஏமாத்திட்டா, என் வாழ்க்கையே கெடுத்துட்டான்னு சொல்லும் போதே நினைச்சேன்டி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. அப்போ அந்த வேலையை பார்த்தது நீங்க 2 பேரும் தானா? ஏங்க என்னடா நடக்காதது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி இவனுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணம் வானதி தான்னு இவனை நீங்க தான் நம்ப வச்சிருக்கீங்கல்ல? நம்ம மாமாவை என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா அவரு நடந்ததை அப்படியே கணிச்சு சொல்றாரு. பயங்கரமான ஆளுதான். ஏங்க உங்க புள்ள ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல, நான் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அவனுக்கும் அறிவு இருக்கு. ஏய் நிறுத்திரி. நான் இத்தனை வருஷமா உன் கூட குடும்பம் நடத்திருக்கேன். நீ எதுக்கெல்லாம் பொறுமுவ, எதுக்கெல்லாம் இருமுவேன்னு இது கூடவா நான் தெரியாம இருக்கேன்? நீ எப்பப்ப என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவேன்னு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி.